இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இலாகா பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்காத கவர்னர் ராஜினாமா செய்ய வேண்டும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் ராணுவ வீரர்களுக்கு தேர்வு துவங்கியது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்பு. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக தான் தீர்வு காண வேண்டுமே தவிர பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பது சிக்கலாக அமையும் என்று புதுச்சேரி இலாகா பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்காத துணைநிலை ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு மத்திய அரசு இதுவரை தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை. நீட் தேர்வில் கேள்வித்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் எழுப்பியதுடன் நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரத்தை முன்வைத்து பேசினார். மேலும் காங்கிரஸ் கட்சி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டமும் நடத்தியது. ஆனால் நீட் முறைகேடில் தொடர்புடையவர்கள் மீது இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்காமல் இருப்பதோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த விவகாரத்திற்கு பதிலளிக்க முன்வரவில்லை என்று கூறிய நாராயணசாமி, டெல்லி காவல்துறை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுவதால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் பொறுப்பை தவிர்க்க முடியாது என்றார். மேகதாது அணை தொடர்பாக பேசிய அவர், கர்நாடக அரசு தொடர்ந்து மேகதாது அணையை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், கர்நாடகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்தபொழுதும் தற்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுதும் அணையை கட்டுவதில் ஒரே நிலைப்பாட்டையே கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை என்றார். மத்திய பாஜக அரசு அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்க முனைவதாக தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். காவிரி நீரில் புதுச்சேரிக்கும் உரிமை இருப்பதாக குறிப்பிட்ட அவர், குறிப்பாக கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்றார். எனவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் காக்காமல் அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தி புதுச்சேரியின் உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் ஆலோசித்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதேபோன்று புதுச்சேரி அரசும் செயல்பட வேண்டும் என்றார். புதியதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு தொடர்பாக பேசிய நாராயணசாமி, முதலமைச்சர் இலாகா பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் அளித்து 14 நாட்கள் ஆகியும் இதுவரை ஒப்புதல் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். அமைச்சர்களுக்கு எந்த இலாகாவையும் ஒதுக்க வேண்டும் என்பது முழுமையாக முதலமைச்சரின் அதிகாரம் என்றும் இதில் துணைநிலை ஆளுநர் தலையிடக்கூடாது என்றும் கூறினார். இலாகா ஒதுக்கீடு கோப்புகளை நிறுத்தி வைத்திருப்பதன் மூலம் புதுச்சேரி அரசியலில் சாசன நெருக்கடி உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்தார். இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு துணைநிலை ஆளுநருக்கு உள்ளது. ஆனால் தனது அரசியல் சாசன கடமையை நிறைவேற்ற தவறியுள்ளதால் துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார். மேலும் அமைச்சர்களின் இலாகா பட்டியல் ஒப்புதல் வழங்காத துணைநிலை ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படையாக பேச அச்சப்படுகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் வீரர்களை தேர்வு செய்யும் ஆட்சேர்ப்பு முகாம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்றனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய முப்படைகளுக்கு குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் அக்னிவீர் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. இந்த ஆட்சேர்ப்பில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 17 முதல் 21 வயதிற்குட்பட்ட தகுதியான இளைஞர்களுக்கு நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று அழைக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீடு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே ஏராளமான இளைஞர்கள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குவிந்தனர். தேர்வு மையத்தில் ராணுவ அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் தேர்வுகளை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு ஏற்பாடுகளுக்காக போலீசாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆட்சேர்ப்பு முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் உடற்தகுதி மற்றும் மருத்துவ பரிசோதனைகளில் தகுதி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட எழுத்துத் தேர்வு மற்றும் தேர்வு நடைமுறைகளுக்கு அனுப்பப்பட உள்ளனர்.
கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவின் தவளேஸ்வரம் அணையிலிருந்து 10.48 லட்சம் கியூசெக்ஸ் வெள்ள நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதாவரி ஆற்றங்கரையோரம் உள்ள குரு கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஏனாம் பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீரை மோட்டார் பம்ப் மூலம் வெளியேற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரான்ஸ்திப்பா, குரு கிருஷ்ணாபுரம், பழைய ராஜீவ் நகர், வெங்கடா நகர், ஐயன் நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்ற தேவையான மோட்டார்களை தயார் நிலையில் வைக்கவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். ஆற்றில் இயல்பான அளவை விட 7 அடிக்கு மேல் நீர் வரும் என எதிர்பார்ப்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. காரைக்காலில் ஆட்சியர் உத்தரவை மீறி கோவிலுக்குள் நுழைந்ததாக சட்டநாத தம்பிரான் மீது 5 கிராம மக்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவை மீறி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்குள் நுழைந்து ஆடி வெள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த முயன்றதாக சட்டநாத தம்பிரான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான 5 கிராம மக்கள் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்சியிடம் புகார் மனு அளித்தனர். மக்கள் மன்ற குறைதீர்க்கும் முகாமில் அளிக்கப்பட்ட மனுவில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த தடை உத்தரவை மீறி கோவிலுக்குள் நுழைந்து சுவாமி புறப்பாட்டில் பங்கேற்றதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய 5 கிராம மக்கள் பிரதிநிதி காளிதாஸ் சட்டநாத தம்பிரான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆலயத்திற்குள் நிரந்தரமாக நுழைய தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவை ஒட்டி இன்று கொடியேற்றம் தொடங்கியது. முன்னதாக புனித அந்தோணியார் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை பங்குத்தந்தை மறை மாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர் புனிதப்படுத்தி ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து கொடியை ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நாளை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 2 கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை அளித்தனர். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. கூடப்பாக்கம் சின்ன திருக்கைலாயத்தில் ஆடி பௌர்ணமி விழா, திருவாசக முற்றோதுதல், பூசலார் நாடகம், அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அகத்திய முனிவரால் தினமும் பூஜிக்கப்பட்டதாக போற்றப்படும் பிரபஞ்சத்தில் ஒரே சின்ன திருக்கைலாயத்தில் ஆடி மாத பௌர்ணமி விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை 8 மணி முதல் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை திருவாசக குழு செயலாளர் திருமதி சாந்தி தலைமையில் திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு திருவாசக பாடல்களை பக்தி உணர்வுடன் பாராயணம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி
சமஸ்கார் பாரதி ஏசிடி கலைக்குழு மற்றும் புதுச்சேரி நாடக மன்ற கலைஞர்கள் இணைந்து 63 நாயன்மார்களின் தொடர் நாடக நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பூசலார் நாயனார் நாடகத்தை அரங்கேற்றினர். இந்நாடகத்திற்கு இலங்கேஸ்வரன் கதை வசனம் எழுதியிருந்தார். ஷெரீப் இயக்கியிருந்தார். ஒப்பனை பணிகள் ஏசிடி கலைக்குழுவினர் மேற்கொண்டனர். கைலாய மேடையில் அரங்கேறிய இந்த நாடக பார்வையாளர்களே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றது. மேலும் கடந்த ஜூன் 25, 2026 ஆண்டு நடைபெற்ற உலக சாதனை முயற்சியான திருவாசகம் 10 எழுதும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சின்ன திருக்கலாயத்தில் நினைவு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் அன்னதான குழு செயலாளர் சுமதி அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் முத்தம்பாளையம் திருப்புகழ் குழுவினர் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சின்ன திருக்கைலாயத்தில் திருமுழுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் சிவஞானியார், அடியார்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகா உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் கொம்யூனின் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகா உற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவை ஒட்டி தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்றது. இரவு நேரங்களில் சிறப்பு மீன் அலங்காரத்தில் எழுந்துள்ள அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலா வந்த அம்மனை பெண்கள் வீதி தோறும் தீபாராதனை காட்டி பக்தியுடன் வரவேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் மகா உற்சவம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி செடல் தரித்து 4 சக்கர வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து காத்தவராயன் சுவாமிக்கு கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் இரவு மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கை மற்றும் சிறப்பு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஆலய வளாகத்தில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக அதிகாரி சங்கர், உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டனர். பொதுப்பணித்துறை நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா வெள்ளினூர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். பல ஆண்டுகளாக கூடப்பாக்கம் மற்றும் சேந்தநத்தம் குடிநீர் பிரிவுகளில் நிலைய பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஏழுமலைக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் ஏழுமலையின் நீண்டகால அர்ப்பணிப்பான அரசு சேவை பாராட்ட பட்டதுடன் அவரது பணிக்கால அனுபவங்கள் மற்றும் இனிய நினைவுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. தொடர்ந்து சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் போர்மேன் ரூபகன், சீனியர் மெக்கானிக் ஆப்ரகாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஏழுமலையை பாராட்டி வாழ்த்தினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால அர்ப்பணிப்பான சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இப்பாராட்டு விழா கலந்து கொண்ட அனைவரது பாராட்டையும் பெற்றது. கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் 47வது ஆண்டு விழாவை ஒட்டி நடந்த நாடகப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் ஏஎஸ்ஆர் அறக்கட்டளை இணைந்து நடத்திய 47வது ஆண்டு முப்பெரும் விழா நாடகப் போட்டி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா முருங்கப்பாக்கத்தில் 7 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த கலைக்குழுக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற 17 நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். நிறைவு விழாவில் அமைச்சர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ரவிக்குமார், ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினர். நாடகப் போட்டியில் புதுவை கலை சித்ரா கலைக்குழு முதல் பரிசையும், கோகுலம் கலைக்குழு 2வது பரிசையும், சத்ரபதி சிவாஜி நாடக மன்றம் 3வது பரிசையும் வென்றது. விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். அரும்பாத்தபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரும்பாத்தபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு பாராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மற்றும் விருது பெற்ற ஆசிரியர் குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் வெளியூர் ஆணையர் சுந்தரராசுவும் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். டாக்டர் இமயவர்மன், சுகன்யா, இசைவாணன், தீபிகா விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் எலியாஸ், அன்பழகன், சத்யாவதி, கோமதி, பூங்குழலி, வினிதா, லட்சுமி மற்றும்
சுசீலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பணி நிறைவு பாராட்டு விழாவை ஒட்டி தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு தங்க காசுகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டதுடன் வாழ்த்து மடலும் வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனது பணிக்காலத்தில் உடன் பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் வேலம்மாள் நினைவு பரிசுகளை வழங்கி நன்றியை வெளிப்படுத்தினார். நன்றி உரை இளம்பருதி ஆற்றினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டை டிஐஇடி மைதானத்தில் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனத்தின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி சான்றிதழ்கள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு டிஐஇடி மையத்தின் முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக PM போஷான் ஸ்கீம் MDM மாநில துணை இயக்குனர் கொஞ்சி மொழிக்குமரன், கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஆபீசர் அக்ஷயா பர்தா ஜூலியன், ஸ்கூல் ரிலேஷன்ஷிப் ஆபீசர் அக்ஷய பாத்ரா விஸ்வநாதன், அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்ஷய பாத்ரா மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அதிகாரிகள் முறையான பள்ளி சூழலில் பயில வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் மாற்று முறையில் கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கும் NIOS ஒரு சிறந்த தளமாக விளங்கி வருகிறது. இந்த சான்றிதழ்கள் மாணவர்களின் மேல்நிலை கல்விக்கும் எதிர்கால வேலைவாய்ப்பிற்கும் புதிய பாதையை அமைத்துக் கொடுக்கும் என்று குறிப்பிட்டார். சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் இந்த நெகிழ்வுத்தன்மை கொண்ட கல்வி வாய்ப்பை வழங்கி உதவ கரங்களாக செயல்பட்ட டிஐஇடி மைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இவ்விழாவில் ஏராளமான மாணவர்கள், பெற்றோர் மற்றும் டிஐஇடி நிறுவனத்தின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மணவெளி ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவம் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனின் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ பொற்கலை உடனுரை, ஸ்ரீ ஐனாரப்பன், ஸ்ரீ சப்தகன்னிகள், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ கங்கை விநாயகர், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களில் இணைந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு மீன் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த புதன்கிழமை ஊரணி பொங்கல் வைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற செடல் உற்சவத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் செலுத்தடித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் இரவு மீன் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு தலைவர், திருப்பணிக்குழு உறுப்பினர்கள், கிராம மக்கள் மற்றும் மணவெளி இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இலாக்கா பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்காத கவர்னர் ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் ராணுவ வீரர்களுக்கு தேர்வு துவங்கியது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.